Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா third party applications இல்லாம வைரஸை எப்படி கிளியர் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all, startல security search பண்ணிக்கலாம். So அங்க நமக்கு Windows security இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். and இதுல virus and threat protection, இங்க நமக்கு scan options இருக்கு இல்லையா, மொத்தம் 4 scan options இருக்கு. அதுல 3 scan option ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. full scan, சிஸ்டம்ல ரன்னிங்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸ் and எல்லா ஃபைல்ஸையும் நீங்க தரோவா செக் பண்ணணும் அப்படின்னும் போது full scan நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கஸ்டம் ஸ்கேன். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் நவ் கொடுக்கும் போது எந்த லொக்கேஷனை நீங்கள் ஸ்கேன் பண்ண விரும்புகிறீங்களோ, எந்த ஃபோல்டரை நீங்கள் ஸ்கேன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த லொக்கேஷன் அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் ஸ்கேனை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, ஏன் சிஸ்டம் வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்க மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆஃப்லைன் ஸ்கேனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஸ்கேனை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாத்தையும், உங்கள் வேலையெல்லாம் சேவ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ண கொடுத்த கையோட நமக்கு சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி சேஃப் என்வாயர்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் ரன் ஆகிட்ருக்கோம். இன்கேஸ் நடுவில் உங்கள் ஸ்க்ரீன் பிளாக் ஆகுதுன்னா நீங்கள் அதுக்காக ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம், ரீஸ்டார்ட் ஆகி நார்மலாக வந்துடும். இன்கேஸ் ஏதாவது த்ரெட் இருக்குது, அதை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பட் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல் ஸ்கேன். கம்ப்ளீட்டாக நமக்கு எல்லா ப்ரோக்ராம் அண்ட் ஃபைல்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஆகணும். ஸ்கேன் நவ் கொடுத்து நம்ம ஸ்கேனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே மற்ற முக்கியமான விஷயங்களை நாம் எனேபிள் பண்ணி இருக்கணும். ஃப்யூச்சரில் நம்ம த்ரெட்டை ஃபேஸ் பண்ணக்கூடாது, ரிஸ்க்கை கம்மி பண்ணணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லது. முதல்ல சேம் நம்ம இந்த செட்டிங்ஸில் தானே இருக்கிறோம். இதில் இந்த வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் உண்டு. வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு, மேனேஜ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் எப்போவுமே ஆனில் இருக்கணும். மற்றபடி க்ளவுட் டெலிவர் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணுங்கள், டேம்பர் ப்ரொடெக்ஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக எப்போவுமே எனேபிள் பண்ணி இருக்கணும். எந்த நேரத்துலையும் இதை நீங்கள் டிசேபிள் பண்ண வேண்டாம். அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக செக்யூரிட்டியோட இன்டெலிஜென்ஸும் அப்டேட்டில் இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணி வைங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமானது ransomware ப்ரொடெக்ஷன். மேனேஜ் ransomware ப்ரொடெக்ஷனுக்குள்ளே போங்க. டீஃபால்ட்டாக கண்ட்ரோல்டு ஃபோல்டர் ஆக்சஸ் ஆஃபில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் எனேபிள் பண்ணி இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே ப்ரொடெக்டட் ஃபோல்டர்ஸில் என்னென்ன லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் அ ப்ரொடெக்டட் ஃபோல்டர் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட் பண்ண ஃபோல்டர்ஸை ரிமூவ் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கள். டிஃபால்ட் ஃபோல்டர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் அதுக்கு பேக்கில் வருவோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா allow an app through controlled folder access. ஏதாவது நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற நம்பிக்கைக்குரிய ஒரு அப்ளிகேஷனை இது பிளாக் பண்ணுது அப்படின்னும் போது அதை இந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இடத்துல இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் செக்யூரிட்டி த்ரெட்டை இங்கே தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாமே எனேபிள் பண்ணி இருக்கா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபுல் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் எந்த விதமான த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை. பட் அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன் உங்களுடைய பொறுப்பு. வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம மேனேஜ் செட்டிங்ஸ் கொடுத்து போயிடலாம். ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா எக்ஸ்க்ளூஷன்ஸ் உண்டு. நல்லா கவனிங்க, நீங்கள் இந்த எக்ஸ்க்ளூஷனில் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது இந்த ஸ்கேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வராது. ஓகே,
ஸோ அதனால் நீங்கள் இங்கே எதாவது ஆட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்க்ளூஷனில் இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஆட் பண்ணி வச்சுட்டு ஸ்கேனில் எதுவும் தெரியல அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட முடியாது, முடிவு பண்ணிட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு எக்ஸ்க்ளூஷனில் எதையும் ஆட் பண்ணாதீங்க. இல்லை ப்ரோ எனக்கு இது கண்டிப்பாக தேவை, எனக்கு தெரியும் இது ட்ரஸ்டபிள் தான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எக்ஸ்க்ளூஷனில் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ட்ரஸ்டபிள் அப்ளிகேஷனில் நீங்கள் எக்ஸ்க்ளூஷனில் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய விண்டோஸ் செக்யூரிட்டியை நல்ல ஹெல்த்தில் மெயின்டைன் பண்ணுங்கள், அது ரொம்பவே முக்கியம். மற்றபடி அன்ப்ரொடெக்டட் சைட்டை விசிட் பண்ணுறது, தேவையில்லாத காரியங்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, ஆட்ஸை நீங்கள் அன்வான்ட் ஆட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் செய்ய வேண்டாம். அது ஃப்யூச்சர் ரிஸ்க்குக்கு நீங்களே கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ ரொம்ப கவனமாக என்ன பண்ணுங்கள், ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஒரு நல்ல தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. லோக்கல் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள், நல்ல ஆன்டிவைரஸ் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ வெர்ஷன் வேண்டாம், சில ஃப்ரீ வெர்ஷனில் ஃபயர்வால் வரதில்லை. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெய்டு வெர்ஷன் 1 இயருக்கே பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு உள்ளே தான் வரும் அந்த லைசன்ஸ். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணும்போது உண்மையிலே நமக்கு நல்ல செக்யூரிட்டி டாப்பில் கிடைக்கிறது உண்டு. பட் கண்டிப்பாக விண்டோஸ் செக்யூரிட்டியை யூஸ் பண்ணியே பாதியில் முக்கால்வாசி பிரச்சனையை இங்கே நீங்கள் முடிச்சிடலாம், இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதோடு சேர்த்து 2 வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று விண்டோஸோட க்ளீனப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது, அண்ட் 2வது பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு 5 கமாண்ட் ப்ராம்ப்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இந்த 2 வீடியோவும் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.